ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அக்கா வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் அக்கா நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அக்காவோட பேர் வந்து குகவள்ளி. அக்கா வந்து இந்த மாதிரி கூடைகள்லாம் பின்னி இந்த மாதிரி மட்டும் இல்லை, நிறைய கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம் அப்போ கூட தெரியும். இந்த மாதிரி நிறைய கூடைகள் வந்து அவங்க பின்னிட்டு இருக்கிறாங்க. கூடைகள் தேவைப்படாமல் இடமே கிடையாது. நிச்சயமா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம்னா ஒரு பையோ ஒரு ஏதாவது நம்ம வந்து கூடையோ போறாங்க, எதையாவது ஒரு கையில எடுத்துட்டு போவோம். வரும்போது ஏன்னா நம்ம ஒரு அரிசினா ஒரு மூட்டை தூக்கிட்டு வருவோம், ரெண்டு காய்கறினா முள்ள போட்டு வருவோம், ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கட்சினா எடுத்துட்டு வருவோம், ஒரு முருங்கை கிளை கீழே வெட்டி போட்டுருந்தாங்கன்னா ரெண்டு கீரை பறிச்சுட்டு வருவோம் இல்லையா. அதனால வந்து நம்ம எப்போவுமே வந்து சும்மா போகக்கூடாது. ஏதாவது ஒரு பையோ ஒரு கூடையோ கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். எல்லா பொம்பளைங்களுமே அதை செய்வாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால் வந்து இந்த கூடை வந்து இவங்க பின்னி ரொம்ப குறைவான விலைக்கு, அப்படின்னா இவங்க வந்து தனியாக ஒருத்தர் தான், இவங்களுடைய வருமானம் அப்படின்றது இந்த கூடைகள் பின்னி தான். இவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில் உண்மையிலேயே நீங்களும் இதே மாதிரி அக்கா மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எந்த கஷ்டம் வந்தாலும், அப்பா இல்லை அம்மா இல்லை கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, நிறைய பல பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட பெண்கள் வாழறாங்கன்றதுக்கு அக்கா ஒரு உதாரணம். ஏன்னா எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, ஆனாலும் கூட தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த ஒரு கலையை அவங்க வந்து எல்லாருக்குமே கூடைகள் பின்னி விட்டுட்டு வராங்க. உண்மையிலேயே 6வதுலாம் படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு படிப்பு ஒரு உதவி நம்மளுக்கு கொடுக்கலனா கூட, கை கொடுக்கலனா கூட அவங்க கற்றுக்கிட்ட இந்த கை தொழில் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குது. உண்மை தானே? நம்ம உண்மைதான். இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இந்த மாதிரி கூடைகள் பின்னி எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நான் கூட இன்னும் ஒரு 2 கூடை வாங்கலான் இருக்கேன். என் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முதல்ல நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக நான் வாங்குகிறேன். எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சின்ன கூடை, இதை மாதிரி பெரிய கூடைங்க போடுறாங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைப்படுமோ நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அக்காவுடைய லிங்க்ஸு, அக்கா கூடைகள் பற்றி நிறைய வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன உங்களுடைய கஷ்டம் என்னவோ நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் வாங்குங்க, தெரிஞ்சு எல்லாரும் அப்படி இல்லை. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நிச்சயமாக ஒரு உழைக்கிறவங்களுக்கு நம்மளோட பெரிய அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டுருக்குறோம். உழைக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி ஒரு முன்னேறி ஒரு பெரிய ஒரு மற்றவங்களுக்கும், ஏன்னா இப்போ நம்ம எப்படின்னா நம்ம யூடியூப்பில் நம்ம மட்டும் வளரல, நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்த்து நம்ம தூக்கி மேலே ஏற்ற பார்க்குறோம். அதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு இறைவன் இன்ன வரைக்கும் படி அளந்து தான் இருக்கிறாரு, எங்களுக்கு துணையாக தான் இருக்கிறாரு. எப்பாடா இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு நினைப்போம், ஆனால் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக எங்களுக்கு கடவுள் பண்ணி கொடுக்குறாரு. கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் வாதாடுறாங்க, கடவுள் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக இருக்கிறார், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த கூடைகள் வந்து உங்களுக்கு சரியான விலையில் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த பொருள் போட்டு அவங்க செய்யறதுக்கும் சரியான ஒரு விதத்தில் தான் இந்த கூடை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் பயனடைங்க, பெறுங்கள். இந்த மாதிரி ஒரு கூடைகளை நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு சமயம் இதை நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் கிளம்பும் போதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்து தான் உங்களுக்கு தோணும். எப்படின்னா புண்ணியம்ன்றது என்னென்னா, நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வளர்ந்த பிறகு நிச்சயமாக உங்களால் முடியும். ஒரு சின்ன ஒரு காக்கா குருவிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு எறும்புலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு 2 அரிசியை நுனி பண்ணி அந்த எறும்புக்கு போடலாம். அதே மாதிரி வீட்டில் போடுற கோலங்கள்ல அந்த கோல மாவில் அந்த அரிசி மாவை கலந்து நீங்கள் போடலாம். ரேஷனில் கிடைக்கிற அரிசியை கூட நீங்கள் கலந்து கோல மாவாக நீங்கள் போட்டால் அந்த எறும்பு சாப்பிடும். அடுத்து ஒரு படி மேலே ஒரு காக்காக்கு ஒரு படி சோறு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சோம். அதுக்கு அடுத்து பசுமாடுகள், ஏதோ நம்ம வடிக்கிற கஞ்சி தண்ணியை வச்சா கூட போதும், காய்கறி தோலை வச்சா போதும். அதுக்கு அடுத்து மனுஷனுங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு. இப்போது எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது தொழில் முயற்சி பண்ணி முன்னேற விரும்புகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுக்கறது. கூட இருக்காத இடம்ன்றது எங்கேயுமே கிடையாது, நம்ம பை இருக்காத இடம் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கூடைகள்
இந்த கூடைகள் மூலமா உங்களுடைய உதவிகள் மூலமா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும்னு தீட்டுக்கும். அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அவங்களும் கூட பின்னிட்டு இருக்கிறாங்க. அவசர அவசரமா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிக்கா எங்களோட இணைந்ததுல. இவங்களை பார்க்கும்போது அடுத்த டைம் நிச்சயமா ஒரு பெரிய தொழில் அதிபரா நிச்சயமா அவங்க வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் நம்பரை நோட் பண்ணிக்கப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. 99 52 92 18 42. இது அவங்க நம்பரு. நீங்கள் அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் கூட வாங்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தேங்க்யூ. சரிப்பா, நான் பெருசு வச்சுக்கிறேன். தரீங்களா? சரி, நான்